யுஏ சான்றிதழ் உடனடியாக வழங்க சொன்ன தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது. தனி நீதிபதி உத்தரவுக்கு தலைமை நீதிபதி தடை விதித்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது. மறுதணிக்கை செய்ய உத்தரவிடப்பட்ட ஆணையை ரத்து செய்து நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பு வழங்கியிருந்தார். இந்நிலையில் ஜனநாயகன் படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வருகிற ஜனவரி 22ஆம் தேதிதான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். தனி நீதிபதி இன்று காலையில் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒன்றிய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். தணிக்கை வாரியம் தரப்பில் சில நிமிடங்களிலேயே மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அவர் ஜனநாயகன் படத்தை வெளியிட தடை விதித்திருக்கிறார். தலைமை நீதிபதி தனி நீதிபதி தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். மறுதணிக்கை செய்ய உத்தரவிடப்பட்ட ஆணையை ரத்து செய்து நீதிபதி பி.டி. ஆஷா ஏற்கனவே தீர்ப்பு வழங்கி இருந்தார். கிருஷ்ணா, இப்போ தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாரு. இப்போ தீர்ப்புல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, முக்கியமான அம்சங்கள் என்ன? நிச்சயமாக மத்திய அரசு வழக்கறிஞர்கள் மேற்கொள்ளப்பட்ட வாதங்களைத்தான் முக்கியமாக தலைமை நீதிபதி தரப்பிலிருந்து அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி தலைமை நீதிபதியின் கேள்விகள் தான் இந்த உத்தரவுக்கு, அதாவது தனி நீதிபதியின் உத்தரவு தடைக்கு முக்கியமாக இருந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் கேட்ட கேள்விகள், ஏன் இந்த வழக்கிற்கு இவ்வளவு அவசரமாக, அதாவது மத்திய அரசு தரப்பிற்கு வாய்ப்பே அளிக்காமல் ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது என்ற கேள்விதான் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் வழக்கிற்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். படத்தயாரிப்பு நிறுவனம் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2-3 நாட்கள் கால அவகாசம் எடுத்து பொறுமையாக இதற்கு சான்றிதழ் வழங்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த ரிலீஸ் தேதி எல்லாம், படத்தின் ரிலீஸ் தேதி எல்லாம் சான்றிதழ் பெறப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் எவ்வாறு அறிவித்தீர்கள் என்ற தொடர்ந்து பல்வேறு விதமான கேள்விகளை படத்தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி தலைமை நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் ஏற்றுதான் தற்போது தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யுஏ சான்றிதழ் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மறு ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்ட அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த உத்தரவையும் தற்போது தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை என்பது 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டு அப்பொழுது இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் என்பது, அதாவது தணிக்கை சான்றிதழ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு விரிவான உத்தரவை தலைமை நீதிபதி அமர்வு என்பது பிறப்பித்து வருகிறது. நன்றி கிருஷ்ணா, விவரங்களுக்காக. ஜனநாயகன் திரைப்படத்தின் அடுத்த கட்ட விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் சென்னை தலைமை நீதிபதி. விவரங்களோடு நமது நீதிமன்ற செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இப்போ இந்த வழக்கு மதியத்தில் விசாரணைக்கு வந்தப்போ சிபிஎஃப்சி தரப்பிலையும் படக்குழு தரப்பிலையும் என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன? தலைமை நீதிபதியின் முழுமையான உத்தரவு என்ன? அதாவது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் பட வழக்கில் இன்று காலை அந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் உடனடியாகவே அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்றைக்கு தணிக்கை வாரியம் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆஜராகி இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் வாத பிரதிவாதம் நடைபெற்று தற்போது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை என்பது 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகாது என்பது இப்போது நிதர்சனமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் இன்று அந்த படம் வெளியாக வேண்டியதாக தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சி இதையடுத்துதான் வழக்கு என்பது ஒரு அவசர வழக்காக நேற்று முன்தினம் என்பது தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில் வாதப்பாத பிரதிவாதங்கள் நடைபெற்று நீதிபதி பி.டி. ஆஷா இன்று காலை அந்த தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். அதை எதிர்த்துதான் வாத பிரதிவாதங்கள் என்பது தலைமை நீதிபதி அமர்வு, அதாவது தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அந்த அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போதுதான் இரு தரப்பிலுமே மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராயிருந்தார்கள். குறிப்பாக இந்த தணிக்கை வாரியம் சார்பில் பார்க்கும்போது மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மற்றும் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய கூடுதல் மத்திய அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏஆர் சுந்தரேசன் ஆகியோர் ஆஜராயிருந்தார்கள்.
பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் டெல்லியில இருந்து முகுல் ரோத்தகியும் அதே போல இங்கு வந்து மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராயிருந்தார்கள். அப்போது வந்து முதல்ல வாதத்தை யார் தொடங்கினார் என்றால் அந்த மத்திய தணிக்கை வாரிய சார்பில் ஆஜரான ARL சுந்தரேஷன் ஆஜராகி தங்களுக்கு உரிய வாய்ப்பு தரவில்லை என்ற வாதத்தை முன்வைத்தார். தனது தலைமை நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவிட்டுள்ளார் என்றும், உரிய பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் தரவில்லை என்றும், ஜனவரி 7ஆம் தேதி தீர்வு ஒத்திவைக்கப்படுவது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும், இந்த நிலையில் இன்று காலை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் வந்து அந்த வாதத்தை முன்வைத்தார். நியாயமான அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் பின்பு பரிசீலித்திருக்க வேண்டும். படத்தை மறு ஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோராத நிலையில அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போல துஷார் மேத்தாவும் இடையே ஆஜராகி கேட்காத நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கேட்காத நிவாரணம், இவர்கள் வந்து அந்த மத்திய தணிக்கை வாரியம் இதனுடைய மறு ஆய்வை தொடர்பாக எந்த வழக்கும் தொடராத நிலையில அந்த இவர்களுக்கு கேட்காத நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக அவரு தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தி வந்து ஆஜராகி அவர் அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். தாங்கள் வந்து இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்றும், ஏற்கனவே உரிய அதாவது ஒரு உறுப்பினர் அந்த தணிக்கும் குழுவில் ஏற்கனவே படம் பார்த்த உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய ஒரு கேள்விக்காக, ஒரு புகாருக்காக இந்த படத்திற்காக அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் வாக்கை முன்வைத்தார். அதற்கு வந்து துஷார் மேத்தா சார்பில் மறு ஆய்வுக்கு வந்து அனுப்பிய, அதாவது கடந்த 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும், இந்த உத்தரவு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அனுப்பப்பட்டது என்றும், இந்த உத்தரவை எதிர்த்து அவர் வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றும் அந்த வாதத்தை முன்வைத்தார். இந்த இரு தரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அடுக்கடுக்கான சில கேள்விகளை முன்வைத்தார். அவர் என்ன கேள்விகளை முன்வைத்தார் என்றால், சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசரம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்தார். ஏன் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் தருகிறீர்கள் என்ற வாதத்தை அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.